ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த பர்பிள் கலர் ப்ளஸ் பிளாக் நல்ல அழகாக இருக்கலாம் இந்த சாரீ. இந்த சாரீக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தந்த லைனிங்கே ரொம்ப கசகசான்னு இருக்குது. இப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சு விடுவோம், நல்லா அயன் பண்ணிவிட்டு அப்போ என்ன அதில் இருக்க சுருக்கு மடிப்பு எல்லாமே என்ன ஆயிரும், போயிடும். நம்மளுக்கு நீட்டாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். கஸ்டமர் கேட்டது போலவே நம்ம ஸ்டிச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஹேண்ட் கேட்டிருந்தாங்க. நம்ம கையிலேருந்து வீடியோ பொறுத்து பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இனி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலன்னா இவங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் என்ன ப்ளவுஸ்னாலுமே கிராஸ் கட்டிங் தான். பிரின்சஸ் கட்னாலும் இருக்கட்டும், நார்மல் ப்ளவுஸ்னாலும் இருக்கட்டும், எல்லாமே கிராஸ் கட்டிங் தான். அப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போடணும். எப்படின்னு பார்ப்போம். நம்ம எதுக்கு பேப்பரில் வரையணும், நம்ம கிராஸ் கட்டிங் அளவு நம்ம அந்த ப்ளவுஸை வச்சு கிளாத்லேயே போட்டு நம்ம வெட்டி எடுத்துட மாட்டோம். அப்போ வெட்டி எடுக்கச்சுன்னா என்ன ஆகும், கிராஸில் துணி அங்கே எங்கேயும் அசையும், லூஸ் ஆகும், அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்யும், நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம அப்படியே நம்ம கிளாத்தில் போட்டு கட் பண்ணுவோம். சரிங்களா? இது ஈஸி மெத்தட். எந்த அளவுமே மாறாது, அப்படியே இருக்கும். இனி நம்ம லைனிங் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு அளவு சரியாக இருக்கும், கட் பண்ணுவோம், அசையாது அப்படின்னு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் நம்ம என்ன போடணும், துண்டு ஜாயிண்ட் போடணும், அவ்வளோதான். இனி பட்டி பார்ப்போம்.
என்னமோ மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும்.